சென்ற முறை நம்ம சந்தித்து கொண்ட போது இப்போ நீங்கள் சொன்னீங்க, அதாவது இப்போ உலக அளவில் அதை குறிப்பாக சபையுமே வச்சுப்போமே, சபையை ஒரு பிளான் பண்ணியே விசுவாசிகளுடைய நம்பிக்கை குறைக்க பண்ணுறது, அது இழக்க பண்ணுறது, ஒரு ஊழியர்களுடைய நம்பிக்கை அப்படி இழக்க பண்ணுறது, கிறிஸ்து ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை மொத்தத்தில் ஒன்றுமில்லாம் ஆக்கிறதுக்கு இது ஒரு குரூப் செயல்படுறாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா இவங்க இந்த இடங்களில் போனீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஒரு சபையில் நம்பிக்கை இல்லை, ஒரு பாஸ்டர் மேலே நம்பிக்கை இல்லை, அந்த செய்தியை பரவ வச்சுட்டு வேற ஒரு இடத்துல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு காட்டுறாங்க அப்படின்னு நீங்க ஒரு சின்ன க்ளூ மட்டும் கொடுத்தீங்க. ஆமா, அதை குறித்து இதுல இன்னொரு முகமும் இருக்கு. முதல்ல சொல்லும்போது என்னன்னா, உள்ள நடக்கிற குறைகளை நம்ம வெளியரங்கமாக்கும் போது மற்றவங்களுக்கு புதிதாக ரட்சிக்கப்பட்டு வர்றதுக்கு அது ஒரு பெரிய ஒரு தடுமாற்றமும் ஒரு. அடுத்து ரெண்டாவது காரியம் அது அந்த மாதிரி பொது வெளியில குறை சொல்றவங்க ஒன்று தேவனையும் தேவனுடைய பிள்ளைகளையும் சபையும் தங்களுடைய சொந்த குடும்பத்தை போல நினைக்கலன்னு தான் அர்த்தம். குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனை இருக்கும், போய் வெளியெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க யாரும். சொந்த சரீர மாதிரி பாவிக்கணும், அந்த மாதிரி பாவிக்கலன்னு அர்த்தம். அதுல குறைகள் வரும், சரி செய்யறதுக்கு எப்படி அப்படின்னு சம்பந்தப்பட்டவர்களோட பேசணும், அவங்களுக்கு செய்தி சொல்லணும். இது ஒரு பக்கம். சரி, இவங்க இதெல்லாம் பகிரங்கப்படுத்தி வெளியே கொண்டு வரும்போது அது சுவிசேஷ ஊழியத்துக்கு ஒரு பெரிய ஒரு தடையை உண்டாகும், ஒரு தடை கல் மாதிரி வரும். ஆமா, வரும்போது இவங்க அதுக்கு முன்னாலேயே நிறைய துர்ச்செய்தியை கேள்விப்பட்டிருப்பாங்களா. நீங்க போய் ஒரு களத்தில் இறங்கி ஒருவரை சந்திச்சு சொல்ற போது அந்த களத்துல இறங்குற ஊழியர்களுக்கு தான் அந்த பிரச்சனை என்னன்னு தெரியும். சும்மா நம்ம ஒரு இடத்துல உட்காந்துட்டு நம்ம மாட்டுக்கு லைட்டை போட்டு பேசுறவங்களுக்கு தெரியாது. களத்துல இறங்குறாங்கல்ல, அவங்க போய் சொல்லும் போது அவங்க இந்த கேள்வி கேட்பாங்க, அந்த பாஸ்டரை பத்தி இப்படி சொன்னாங்களே, இந்த ஊழியரை பத்தி இப்படி சொன்னாங்களே, இப்ப நீங்க கொண்டாந்து இயேசு நல்லவர்னு சொல்றீங்களே அப்படிங்கிற ஒரு செய்தி வரும். அப்ப அதே மாதிரி இந்த துர்ச்செய்தியை ஊழியர்கள் பற்றி, உள்ள நடக்கிற காரியங்கள் பற்றி, சபைகள் பற்றி, அமைப்புகள் பற்றி குறை சொல்லுவதன் மூலம் ஜனங்களுடைய நம்பிக்கை இழக்க பண்றவங்க ஒரு பக்கம்னா, நம்ம இன்னொரு பக்கத்தையும் பார்க்கணும். அந்த குறைக்கு காரணமா இருக்கிறவங்கன்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவர்கள் இப்பெல்லாம் துணிகரமான காரியங்கள், இவங்க குறை சொல்றதன் மூலம் உண்டாகிற பாதிப்பை விட, குறை சொல்லக்கூடாதுன்னு நம்ம சொல்லல, குறை சொல்றதுனால உண்டாகிற பாதிப்பை விட அந்த குறைக்குரியவர்களா இருக்காங்கல்ல, அவங்க செய்யற காரியங்கள் ரொம்ப துணிகரமான காரியங்கள் மாத்திரம் இல்ல, ஜனங்களை திசை மாற பண்ணக்கூடிய, வழி மாற பண்ணக்கூடிய பல காரியங்கள். கண்டிப்பா சமீபமா நான் பார்க்கும்போது, நான் ரட்சிக்கப்பட்டு வந்தது உங்களுக்கு தெரியும். நான் 79, 80 எல்லாம் வந்துட்டேன். சபையில இருந்தேன், ஒரு நல்ல சபையில ஐக்கியமாக எல்லாம் இருந்தேன். அப்ப அந்த மாதிரி இருந்த காலகட்டங்கள்ல இருந்த சபைகள், எங்களை நடத்தினவர்கள், போதகர்கள், அமைப்புகள், அங்க சொல்லித்தந்த காரியங்கள், அதுக்கும் இப்ப இருக்கிற இந்த நவீன கிறிஸ்டியானிட்டிக்கும் நிறைய மாற்றம் இருக்கு. முதல் மாற்றமாக நான் என்ன பார்க்கறேன்னா, ஒரு வியாபாரத்துல ஒரு கார்ப்பரேட் மனோபாவம் எப்படி வந்திருக்கோ அதே மாதிரி கார்ப்பரேட் மனோபாவம் சபைகளுக்குள்ளேயும் ஊழியங்களுக்குள்ள வந்துருச்சு. ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி, ஒரு சபை மாதிரி நடத்தாம ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு கார்ப்பரேட் அது மாதிரி நடத்துறாங்க. இதுல நான் ஒரு சின்ன விஷயம் ஆட் பண்ண விரும்புறேன். இந்த மாதிரி சில ஊழியங்கள்ல அவங்க கொடுத்துருக்க டைட்டிலே பாத்தீங்கன்னா பிரதர் அந்த மாதிரிலாம் கூட மாட்டாங்க, எம்டி, சிஇஓ, இப்படி ஒரு ஆர்கனைசேஷனுக்காக வச்சிருக்கிறாங்க. ஆனா அது தெரியல, இது நான் சரியா இல்லையான்னு தெரியல. அந்த ஆர்கனைசேஷனுடைய அந்த ஃபிளேவர் உள்ள வந்துருச்சு. நீங்க சொல்ற கார்ப்பரேட் மனோபாவம் இப்போ உள்ள ரொம்ப வந்துருச்சு. நான் சொல்ற காலகட்டங்கள்ல கூட நிறுவனங்கள், அமைப்புகள் எல்லாம் இருந்தது. மிஷினரிகளை அனுப்பக்கூடிய மிஷினரி சங்கங்கள், அப்புறம் வேதாகம சங்கங்கள், அப்புறம் தமிழ்நாட்டில் ஃபிஜிமா போன்ற இயக்கங்கள், அவங்க வாலிபர்களை பண்ணி அவங்க என்ன செய்வாங்கன்னா, இப்படி ஒரு பெரிய நிறுவனம் மாதிரி, இப்ப நீங்கெல்லாம் ஒரு சபை ஆபீஸ்க்குள்ள போனீங்கன்னா, ஒரு ஊழிய ஆபீஸ்க்குள்ள போனீங்கன்னா, கார்ப்பரேட் நிறுவனம்லாம் ஐடி கம்பெனியை விட பெருசா போயிடுது. அதுல 200 பேர் வேலை செய்வாங்க, 250 பேர் வேலை செய்வாங்க. இந்த பக்கம் எந்திரங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும், மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கு முன்னால இருந்த அமைப்புகள்ல இந்த மாதிரி அமைப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, வரும்போது அடுத்து நம்ம எங்க போகணும், என்ன வரணும், இதுதான் பேசுவாங்க, ஆட்கள் அனுப்புவாங்க, போயிட்டு இருப்பாங்க. அப்ப நடந்த ஊழியங்களுக்கும் அமைப்புகள்லையும் கார்ப்பரேட் மனோபாவம் கிடையாது. இல்ல, கார்ப்பரேட் மனோபாவம் நான் எதை சொல்றேன்னா, ஒரு தவறான அல்லது பயன் தராத ஒன்றை விளம்பரத்தின் மூலம் பயன்படுத்த வைக்கிறது தான் கார்ப்பரேட் மனோபாவம். ஒரு பொருளை அது எனக்கு தேவைப்படாது, அது உங்களுக்கு தேவைன்னு சொல்லி நம்ப வைக்கிறது, திணிக்கிறது, கொண்டு போய் அதை ஒரு விளம்பரத்தின் மூலமோ அதை அதை பற்றி வேண்டாத பல காரியங்களை பேசி அவங்கள அதை ஏற்றுக்கொள்ள வைக்கிறது. இந்த சோசியல் மீடியாலாம் இது ரொம்ப பார்க்கலாம். ஒரு பொருள் தேவையில்லையோ, இருக்கோ இல்லையோ, ஒரு ஷூ வருது, நம்ம ஒரு தடவை பார்த்துருப்போம்,
அந்த ஷூ வரும், அதுக்கு சம்பந்தமான சில பொருள் வரும், மொத்தமா கடைசியில வாங்க வைக்கிற அளவுக்கு நம்மளை கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. இந்த கார்ப்பரேட் மனோபாவம் வந்து எல்லா இடத்துலையுமே வந்தாச்சு. இப்போ வியாபாரத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரு காலத்துல மளிகை பொருள் எங்க போய் வாங்குவோம்? கடைகள்ல ஒரு போய் 70, 80 எல்லாம் கடைகள்ல நேரா போய் ஒரு கடை வச்சிருப்பாரு, அதுல மளிகை ஜாமான்கள்லாம் வச்சிருப்பாரு. நம்ம போய் ஒரு லிஸ்ட்டை கொடுப்போம். கரெக்ட். அவரு பேப்பர்ல பொட்டலம் கட்டி மேல ஒரு சணல் கயிறு கட்டி அப்படிதான் கொடுப்பாரு. கடைசியில ஒரு கல்கண்டி சேர்த்து கொடுத்து, கல்கண்டி சேர்த்து ஃப்ரீயா கொடுத்து, அது ஒரு நல்லா இருக்கும், மகிழ்ச்சி. அப்படி வந்து ஒரு கடை வியாபாரம் இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அது மாறி இப்ப அந்த மாதிரி கடைகளை நீங்க எங்குமே பார்க்க முடியாது. ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா அது குறைஞ்சிட்டு மால் கலாச்சாரம் வந்துருச்சு. எந்த ஒரு பொருளையுமே அதை வந்து வாங்க வைக்கிறதுக்காக அந்த பொருளுடைய உற்பத்தி செலவை விட விளம்பர செலவை அதிகப்படுத்தி அது மேல வச்சு அதை வந்து வாங்க வச்சிடுறாங்க. ஆமா, வாங்க வச்சு நம்ம வந்து ஒரு காரியத்துக்காக ஒரு கடைக்கு போனா அதை தாண்டி பல விஷயங்களை வாங்கிட்டு வர மாதிரி கொண்டாந்துருவோம். ஒரு 2 விஷயம் வாங்குறதுக்கு ஒரு மாலுக்கு போனா வெளியே வரும்போது 2 பேக் நிறைய நம்ம சாமான் வாங்கிட்டு வந்துருப்போம்.